தங்கமயில், சரவணன் 2 பேருமே வீட்டுக்கு வந்த கையோட பாண்டியன் இங்க தங்கமயில்ட்ட கேட்குறாங்க. "என்னப்பா சென்னையில எப்படி இருந்துச்சு? ரொம்ப பிடிச்சிருந்ததா? எல்லா இடங்களும் சுத்தி பார்த்தீங்களான்னு?" சொல்லி இங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு தங்கமயிலும், "அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு மாமா. நாங்க 2 பேருமே எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தோம். போதும் போதுன்ற அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மாமா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமாமா, இங்க பணத்துக்காக அலைஞ்சது இவங்க 2 பேர் தானே. நீங்க அங்க சந்தோஷமா தானே இருப்பீங்கன்னு" இங்க மீனா மனசுலயே நினைச்சிட்டு பார்க்க, "ஆமாக்கா, ரூ. 5000 ரூமு உங்களுக்கு போதுமானதா இருந்ததா? நல்ல வசதியா இருந்துச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இங்க ஃபோன்ல ஒண்ணு காட்டிட்டு, அங்க போனா அங்க தங்குற இடத்துல வேற மாதிரி இருக்குல்ல. அதனால தான் கேட்டேன்னு சொல்ல, அதான் நாங்க ஃபோட்டோவே அனுப்புனோமே, நீங்க தான் பார்த்துருப்பீங்களேன்னு சொல்ல, ஆமா நாங்க பார்த்தோம் தான். ஆனா ரூம பத்தி நாங்க எதுவும் சரியா கவனிக்கலல்ல. அதான் கேட்டேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நல்லா வசதியா தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இங்க உடனே சரவணனும் பார்க்குறாங்க தங்கமயில. தங்கமயிலுக்கு எதுவுமே உண்மைய சொல்ல முடியல. அமைதியாயிடுறாங்க. இந்த விஷயத்த சொன்னா மாமாவுக்கு நம்ம மேல கோவம் வந்துரும். அவருக்கு நம்ம மேல எந்த ஒரு கெட்ட அபிப்பிராயமும் வரக்கூடாதுன்னா, நம்ம நல்ல விதத்துல நடந்துட்டே இருக்கணும். மீனா இந்த விஷயத்த தெரிஞ்சு கேட்குறாங்களோ, தெரியாம கேட்குறாங்களோ, ஆனா நம்ம வாய விட்டு மாட்டிக்க கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா எங்க தங்கமயில இருந்துட்டு இருக்காங்க. சரி, சரி 2 பேரும் உள்ள போங்கன்னு சொல்லி எங்க சரவணனையும் தங்கமயிலையும் உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. "பாத்தீங்களா? இவ எப்படியெல்லாம் நடிக்கிறாங்க பாருங்க" அப்படின்னு இங்க செந்தில் கிட்ட சொல்ல, "சரி விடுடி, நீ வேற இத வேற பிரச்சனைய கிளப்பி விட்டுட்டு இருக்காத. இப்பதான் அப்பாவும் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு இருக்காரு. திரும்பவும் இத வச்சு பிரச்சனை வேண்டாம்" அப்படின்னு சொல்ல, "ஆமா, ஆமா, நான் தான் இந்த வீட்ல பிரச்சனை பண்றேன். எங்கள பத்தி இந்த வீட்ல டியூஷன் விஷயத்த பத்தி போட்டு குடுக்கும் போதெல்லாம் அப்பவும் அமைதியாவே இருங்க, இப்பவும் அமைதியாவே இருங்கன்னு சொல்ல, அதெல்லாம் தெரிய வேண்டிய நேரத்துல தெரிய வரும். நீ சும்மா இரு" அப்படின்னு சொல்லி செந்திலும் கிளம்பிடுறாங்க. அதுக்கு பிறகு மீனாவும் வந்துட்டு இங்க வீட்ல இருந்துட்டு இருக்கேன். எங்க தங்கமயில் எப்போதும் போல கிடுகிடுன்னு தன்னுடைய வேலைகளை, வீட்டு வேலைகளை கவனிக்கிறாங்க. இதை பார்த்த கோமதி, இப்பதானடி சென்னையிலேருந்து வந்த, அதுக்குள்ள எதுக்குடி இப்படி உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு நீ இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும், பேசாம போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி இங்க தங்கமயில்கிட்ட வந்து கோமதி சொல்றாங்க. ஆனா இங்க தங்கமயில் அதை கேட்குற மாதிரியே இல்லை. இல்லத்த, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன டயர்டு, நாங்க என்ன அங்க என்ன கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்தோம், நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு தானே வந்திருக்கோம். இங்கே வந்து வீட்டில் வேலை பார்க்குறதுனால என்னாக போகுது அப்படின்னு சொல்ல, சரி உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா வீட்டுக்கு வந்துட்டோன்னு சொல்ல, அதெல்லாம் சொல்லிட்டேன் அம்மா கூட இன்னைக்கு வரேன்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சாயந்தரம் போல் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடி, இப்போ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லத்த, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போய் பூச்செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வரேன், அதெல்லாம் வாடி கிடக்கு. ஏன் ராஜி, நீங்கள் 2 பேரும் வீட்டில் தானே இருந்தீங்க, அதுக்கு தண்ணியாவது ஊற்றிருக்கலாம்லன்னு சொல்ல, இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழை பெய்யும் போது யாராவது தண்ணி ஊற்றுவாங்களா? நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க, வந்த நேரமாக பார்த்து வெயில் அடிக்குது, அதனால உங்களுக்கு வாடின மாதிரி தெரியும் போல அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட தங்கமேலும், இப்போ அந்த பூச்செடியெல்லாம் பார்க்க வாட்டமாக தான் இருக்கு, அத்தை நான் போய் தண்ணி ஊற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக, என்னடி இவ சொல் பேச்சே கேட்க மாட்டான்னு சொல்ல, அவங்க கேட்டால் தான் அத்தை ரொம்பவே அதிசயம் அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு உள்ளே போய்ட்றாங்க. அதுக்கு பிறகு இங்கே தங்கமயில் வெளியில் நின்றுட்டு இருக்கு. இங்கே கதிரை பார்க்கறதுக்காக ஒரு கூட்டமே தேடி வருது. ஒரு 3 பேர் வராங்க, 2 3 பேர் பார்க்கறதுக்காக வராங்க. யார் இவங்க, எதுக்காக வராங்கன்னு தெரியாமல் தங்கமயில் நின்றுட்டு இருக்க. வர்றவங்க இந்த வீட்டில் கதிர்ன்றது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்னோட கொழுந்தனார் தான். ஆமாம், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அவரை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம், அவர் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஃபோன் வருது. ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறத எங்கள் தங்கமேல் கவனிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிற விஷயத்தை கேட்டு எங்கள் தங்கமேல் அதிர்ச்சியாக உடனே எங்கள் தங்கமேல் சொல்கிறாங்க, கதிரா, ஆ தம்பி இருக்காங்க தான், ஆனால் இப்போ வீட்டில் இல்லையே, அவங்க காலேஜ் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு அவர். அப்போது பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அது என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்க, பார்ட் டைமாக ஒரு 2 3 நாளைக்கு ஒர்க் பண்ணார், இப்போ அதெல்லாம் பார்க்குறது கிடையாது, வீட்டில் படிப்பு தான் முக்கியம்னு மாமா திட்டினதுனால படிப்பை மட்டுமே தான் கவனிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு. இனிமேல் அந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு அவர் போகவே மாட்டாருன்னு சொல்கிறாங்க. ஓ, அப்படி வேற ஒன்று நடந்துட்டுருக்கான். நான் படிச்சுட்டே பார்ட் டைம் வேலை, இப்போ வீட்டில் பிரச்சனைனால அதுலேயும் போக முடியலையான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு போகணும்னு விருப்பப்பட்டு போனார். ஆனால் எங்கள் மாமாவே நல்லா தானே வருமானத்தில் சம்பாதிச்சிட்டு இருக்காரு, அதனால் அவர் பணத்தை கொடுத்து படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு எங்கள் தங்கமேலும் சொல்கிறாங்க. இதை கேட்டவங்களும், சரி நம்ம தப்பான இன்ஃபர்மேஷனில் அவரை தேடி வந்துட்டோம் போல், அவர் தான் இப்போ தன்னுடைய படிப்பு செலவுக்கு அவங்க அப்பாவே பணம் கொடுக்குறாங்க, எல்லாமே பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, பின்ன நம்ம எதுக்கு இங்கே டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்பாடா, ஒரு வழியாக நிம்மதியாக இருக்குது, போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் தங்கமேலும் உள்ளே வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே உள்ள வந்து தங்கமயில் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் சரவணன் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வெளியில் போன ஆட்கள் எல்லாருமே அவங்க ரிட்டன் வீட்டுக்கு வர நேரத்தில் இவங்க பார்த்துருக்காங்க. தான் வீட்டிலேருந்து வெளியில் வந்த ஆட்கள் கிட்ட விசாரிக்கும் போது தான் விஷயம் என்னென்னு எங்கள் சரவணனுக்கு தெரிஞ்சிருக்கு. சரவணனும் 3 பேரையும் கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கே வராங்க. வீட்டுக்கு வந்த கையோடு எங்கள் தங்கமயிலை கூப்பிடுறாங்க. மயிலே இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனேயே இங்கே மயிலும் ஓடி வர தன்னுடைய அம்மா அப்பா எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. என்னாச்சுப்பா, யார் இவங்களான்னு சொல்லி பாண்டியன் கேட்க,
ஒரு நிமிஷம் இருங்கப்பான்னு சொல்லி விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இது இது இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு எங்கள் பாண்டியன் கேட்க, அதெல்லாம் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி இங்கே கதிருக்காக இவங்க இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணணும்னு வந்திருக்காங்க. ஆனால் இங்கே மயில் கதிர் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை, இங்கே நல்ல ஒரு 3 நாளைக்கு தான் போனாங்க, வீட்டில் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இங்கே சமாளித்து அனுப்பியிருக்காப்பா அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் பாண்டியனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. மயிலும் வராங்க. ஐயோ இப்போ தானே இவங்களை அனுப்பிவிட்டோம், அதுக்குள்ளே இவங்க என்ன இங்கே நடு வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க, கூடவே சரவணன் மாமாவும் நிற்கிறாங்களே அப்படின்னு ஒரு அதிர்ச்சியில் எங்கள் மாமாட்ட கேட்குறாங்க. என்ன மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் வந்தவங்க கிட்ட நீ என்னத்தை சொல்லி அனுப்பி வச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து மாமா, நம்ம குடும்ப விஷயத்தெல்லாம் போய் 4 பேர்கிட்ட போய் சொல்லணுமான்னு நினச்சேன், அதனால தானே சொன்னேன். அவங்க என்ன விஷயம் சொல்ல வந்தாங்கன்னு கூட கேட்காம உன் விருப்பத்துக்கு நீ ஒரு விஷயத்த முடிவு பண்ணி அவங்க கிட்ட சொல்லியிருக்க, இதனால இங்கே கதிருக்கு தானே நட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவங்களும் சரி கதிர் இருக்காரான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கதிர் உள்ளேருந்து வெளியில் வர, யாருன்னு யார் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி வர, ராஜியும் கூடவே வராங்க. ராஜி கதிர் 2 பேருமே நிற்கிறத பார்த்துட்டு இவருக்கு மேரேஜ் வேற ஆயிட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சார், இங்கே வந்து சரவணன்னு சொல்ல, நாங்கள் தான் ஒரு கம்பெனிலேருந்து வரோம், ஹோண்டா கம்பெனிலேருந்து வரோம், உங்களுக்கு பைக் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பைக்கா? அப்படி நான் எதுவுமே ஆர்டர் கொடுக்கலையே, அந்த அளவுக்கு என்கிட்ட காசும் இல்லை, நீங்களே தேடி வந்து தரேன்னு சொன்னாலும் எனக்கு வேணவே வேணாம், இப்போதைக்கு நான் படிச்சுட்டும் இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய செலவை கவனிச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்குது, இது போக நீங்கள் கொடுக்குற பைக்கெல்லாம் என்னால் எடுத்துக்கிட்டு அதுக்கு டியூ கட்டுறனாலே நாள் ஆகுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜு சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், மாதம் மாதம் டியூ மூலமாக கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் டியூ மூலமாக போடுறதுக்கு வரல மேடம் அப்படின்னு வந்தவங்க சொல்ல, அப்போ மொத்தமாக பணம் கொடுத்து வாங்கணுமா, அந்தளவுக்கு என்கிட்ட இப்போ கையில் காசு இல்லையேன்னு எங்கள் கதிரை சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் சார், நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு நீங்கள் பொறுமையாக கேளுங்கன்னு வந்து அவங்கள சொல்ல, எங்கள் ராஜி கதிர் 2 பேருமே அமைதியாக நிற்க, பாண்டியனும் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் சைக்கிளில் டெலிவரி கொடுக்குறத யாரோ ஒருத்தவங்க வீடியோவை எடுத்து எங்கள் சோசியல் மீடியாவில் போட அது ரொம்பவே வைரல் ஆகிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, படிச்சுட்டு இந்த மாதிரியான வேலைகளை பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் உங்களை தேடி நாங்களும் வந்தோம், இதை எப்போதுமே பார்க்குற வேலை தானா இல்லை வியூஸ்க்காக இந்த மாதிரி பண்ணீங்களான்னு உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்தோம், இவங்க சொன்ன மாதிரி நீங்கள் வியூஸ்க்காக கூட இப்படி பண்ணியிருக்கலாமோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியலையே, என்னையும் வீடியோ எடுத்து போட்டாங்களா, யார் எடுத்து போட்டதுன்னு சொல்ல, இப்போ தான் ஆளாளுக்கு கையில் ஃபோன் வச்சுட்டு அங்கங்கே நடக்கிற சில விஷயங்களை வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, இது மூலமாக சில பேருக்கு கெட்டது நடந்தாலும் நிறைய பேருக்கு நல்லதும் நடந்திருக்கலாம், அந்த வகையில் உங்களுக்கும் இப்போ நல்லது தான் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவங்களுக்கு, அதாவது வீட்டில் இருக்க யாருக்குமே புரியலை. அப்போ வந்திருக்க அந்த கம்பெனிலேருந்து வந்தவங்க சொல்கிறாங்க, ஆமாம் சார், உங்களுடைய வீடியோ வைரலானது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி எங்களுக்கு கூட நிறைய பேர் வந்துட்டு கேட்டுக்கிட்டாங்க, அப்போ நாங்கள் அதை வந்துட்டு செய்கிறதுக்காக யோசித்தோம், ஆனால் இப்போ செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம், ஏன்னா நாங்களுமே வந்துட்டு ஒரு குரூப் ஆரம்பித்து அதில் வந்துட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்கிறதுக்காக ஒரு குரூப் ஆரம்பித்து அதில் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வந்துட்டு ரன் பண்ணிகிட்ருக்கோம், இதில் வந்துட்டு அவங்கவுங்க விருப்பப்பட்டவங்க வசதியானவங்க அதில் பணம் செலுத்தலாம், அப்படி செலுத்தப்பட்ட பணத்தில் தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த பைக் வந்துட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கதிர், சரவணன், செந்தில்னு எல்லாருமே ஆச்சரியப்பட, டே கதிர், உன்னோட திறமைக்காக அதுவும் உன்னோட உழைப்புக்காக மற்றவங்க மூலமாக உனக்கு கிடைச்சிருக்குடா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தங்கமேல் ஆரம்பத்தில் இது வேண்டான்னு சொல்லி அனுப்பினதுக்கு காரணமே, இப்போ சைக்கிளில் போயிட்டு வர இவரோட தொல்லையே தாங்க முடியல, அதுக்கப்புறம் பைக் வந்துடுச்சுன்னா இன்னும் அவர் அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார்னா நம்ம சரவணன் மாமாவை விட இந்த வீட்டில் அதிகமாக சம்பாதிக்கிறது கதிர், ராஜி, அதுக்கு பிறகு மீனா, செந்தில் இவங்களா தான் இருக்கும், நம்மளும் படிக்கல, வேலைக்கு போகல, மாமா பார்க்குற வேலையும் சரியில்லை அப்படின்னு நினச்சதுனால தான் நம்மளை விட யாரும் முன்னேறக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே தங்கமேல் இப்படி ஒரு திட்டத்தை நடத்தியிருக்காங்க. ஆனால் வந்தவங்க கண்ணில் எங்கள் சரவணன் சிக்கினதுனால சரவணனும் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர, இப்போ அவங்களால இப்போ கதிருக்கு புது பைக்கே கிடச்சிருக்கு, நாளைக்கே இந்த பைக் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கே வந்துடும் சார்னு சொல்லிட்டு அதுக்கான விண்ணப்பங்களில் கையெழுத்து வாங்கிக்கிட்டு இங்கேருந்து போகிறாங்க. இதை கேட்ட ராஜி பயங்கர சந்தோஷப்பட எல்லாருக்குமே கதிருக்கு கை கொடுக்குறாங்க. எங்கள் கதிரை பார்த்துட்டு உங்களோட திறமைக்கும் உழைப்புக்கும் நீங்கள் மென்மேலும் உயர்ந்து வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, இதை கேட்ட எங்கள் பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. கதிரோட திறமையால், கதிரோட உழைப்பால், அதுவும் எந்த வேலையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் ஆகணும்னு அவன் நினச்சதுனால தான் இப்போ அவனுக்கான ஒரு பரிசாமே வந்து கிடச்சிருக்கு இந்த பைக் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப சந்தோஷத்தில் எங்கள் வீட்டிலேருந்து உள்ளே போகிறாங்க, ரூம்குள்ளே போகிறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் கோமதி கேட்குறாங்க, ஏன் மயில் வந்தவங்க இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைத்த, அவங்க என்கிட்ட எந்த விவரத்தையும் சொல்லலை, கதிரை பற்றி கேட்டாங்க, எதுக்கு நம்ம குடும்ப விஷயத்த 4 பேருக்கு முதியில் நம்ம சொல்லிக்கிட்டேன்னு நினச்சி தான் நான் எதுவுமே சொல்லலை சொல்ல. இங்கே உடனே மீனா சொல்கிறாங்க, ஏன்க்கா அப்படி போய் சொல்கிறீங்க, வந்தவங்க தான் விஷயத்த
வந்துட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தது நீங்கள் கேட்டேன்னு வேற சொல்கிறாங்களே. இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுனால தானே நீங்கள் இப்படியெல்லாம் வந்துட்டு கதிருக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த செஞ்சுருக்கீங்க. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இங்கே மீனாவும் கோமதியும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க தங்கமயில. தங்கமயிலுக்கு பதிலே சொல்ல முடியல. சரவணனும் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே சரவணன் கேட்குறாங்க, ஏன் மயிலு இப்படி பண்ணுன? பாவம் கதிரு, அவனை கஷ்டப்பட்டு சைக்கிள் மிதிச்சு எவ்வளோ தூரம் போயிட்டு வரான். ஆனால் இப்படி வந்த வாய்ப்பை வேண்டான்னு சொல்லி வீட்டு வாசலேருந்து அனுப்பி வச்சிருக்கியே. ஏன் உனக்கு இப்படிப்பட்ட எண்ணம்? எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிற. எல்லா விஷயங்கள்லையும் பொறுப்பாக தான் இருந்துகிட்டு இருக்க. ஆனால் இந்த மாதிரி கதிர் விஷயத்துலையும் ராஜி விஷயத்துலையும் நீ கொஞ்சம் அவசரமாக தான் நீ நடந்துட்டு இருக்க. இனிமேல் அவங்க விஷயத்தில் என்றைக்குமே தலையிடாத. எந்த விஷயமா இருந்தாலும் உன் அம்மா கிட்ட சொல்லு. இந்த மாதிரி அப்பாவை கூட்டிகிட்டு வந்து அவங்க கிட்ட பேச சொல்லு. நீயா ஒரு முடிவெடுத்து அவங்க வாழ்க்கைக்கு நீயே வினை ஆயிடாத மயில் அப்படின்னு இங்கே சரவணன் சொல்லிட்டு போக, கோமதியும் அவன் பேசுனதெல்லாம் உனக்கு புரிஞ்சுது தானே, இனிமேலாவது கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி எங்கள் கோமதியை திட்டிட்டு போகிறாங்க. கதிருக்கு இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்பு கிடைச்சது நினச்சி தங்க மேலே வைத்தறிச்சல தான் நின்றுட்டு இருக்காங்க.